இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒன்னு சொல்ல ரிஷி. எந்த விஷயத்த நீ லக்ஷ்மி கிட்ட சொன்னியோ, அதாவது அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்ன, அதையே எனக்கு சொல்ல முடியுமா? மலிஷ்கா, என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் இல்ல பேசுற? ரிஷி, நீ சொல்லாத. டோன்ட் ஆன்சர். நீ கண்டிப்பா அதை சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் யூ லவ் மீ, ஐ நோ தட். நீ ஜஸ்ட் என்னதான் லவ் பண்ற, உனக்கு ஏன் மேலதான் அன்பு இருக்கு, வேற யார் மேலயும் எதுவும் இல்ல. ஆனா இதை உன் வாயால சொல்லிட, மலிஷ்கா ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன், எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட. ஆமா, என்ன சத்தம் அது? வீட்ல யாராவது இருக்காங்களா? ஆட நீ அதை விட்டு தள்ள. நீ என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லு ப்ளீஸ். எனக்காக ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு செகண்ட் மலிஷ்கா. ரிஷி, ரிஷி என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லு. enough மலிஷ்கா, enough. நீ முழு பைத்தியமாயிட்டியா இல்ல பைத்தியமாயிட்டே போறியா? உன்னை ஏன் நீ அழிச்சுக்க முயற்சி பண்றியா? ரிஷி என்ன சொல்றானோ அது உண்மைதானே? நீ பாதி வழியில. அம்மா நான் அப்ப கோபத்துல இருந்தம்மா. ஜஸ்ட் ஷட் அப் மலிஷ்கா. அதிகமா பேசுனா அரைஞ்சிடுவேன். நீ சாக முயற்சி பண்ணியா? எதுக்காக நீ உன்னையே தண்டிச்சுக்கிற? ஆண்டி, ஆக்சுவலி அது மலிஷ்கா ஒன்றும் தப்பு பண்ணல. ஆனா எங்க அவளையே ஹர்ட் பண்ணிப்பாலும்னு பயந்து தான் நான் இங்க வந்தேன். பட் எதுவும் ஆகல. இன்ஃபேக்ட் அவ கேப்ல ஏறி வீட்டுக்கு வந்துட்டா. அதனால இந்த மேட்டர் நாம இங்கே இப்படியே விட்டுடலாம். இல்ல ரிஷி, இந்த மேட்டர் எப்ப முடியும்னு எனக்கே தெரியாது. எப்ப அந்த லக்ஷ்மி உன் லைஃப்ல வந்தாலோ அன்னையில இருந்து இவ. எனிவே ரிஷி, ஐ திங்க் யூ ஷுட் லீவ் ரைட் நவ. எனக்கு இவளை கவனிக்கணும். ஏன்னா நீ இங்க இருந்தா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவ. ஆண்டி, இட்ஸ் ஓகே, விடுங்க ப்ளீஸ். இட்ஸ் நாட் ஓகே ரிஷி. நீ விரும்புறல்ல இவ இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல, அப்ப இங்க இருந்து போ இப்போதைக்கு. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் ரிஷி. இவ கிட்ட பேசணும், இவளை வழிக்கு கொண்டு வரணும். நீ இங்க இருந்தா என்னால ஒழுங்கா பேச முடியாது. ப்ளீஸ் நீ இங்க இருந்து போ. ஓகே ஆண்டி. இப்ப இந்த பல்பேந்திர வழிக்கு கொண்டு வரணும். கஷ்டப்பட்டு ரிஷிய விரட்டி இருக்க. ரிஷி இவனை பார்த்திருந்தா. ஐ ஸ்வேர், இடியட். யூ ஃபூல். வீட்டை சுத்தவியா, உள்ள சுத்திட்டு இருப்பியா? அறிவில்லை உனக்கு? கொஞ்சம் புரிய வைங்களே. அவளுக்கு புரிய வைக்கவா? நானும் உன்னை அடிப்பேன்டா. ரெண்டு பேரும் பைத்தியமா? கத்திரியா? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க சொல்லுங்க. உன்னை காப்பாத்த போய் நாங்க மாட்டே இருந்தோம். இது என்ன கார்டனா? கார்டன்ல சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்க. கொஞ்சம் கேக்குறியா? ரூம்ல இருந்து எதுக்காக வெளியில வந்தேன்னு இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. நான் ஒன்னும் ஜாலியா சுத்தல. தண்ணி குடிக்க வந்தியா? அதே தண்ணியில முழுகி உன்னோட உயிரை விட்டுரு. வேற என்ன? போதும்டா, போதும் போதும். இந்த வீட்ல நீ நல்லா ஜாலியா இருந்துட்ட. நவ் அவுட். வெளியே போ. நான் இங்க கொண்டாடவா வந்தேன்? உனக்கு திடீர்னு பைத்தியம் பிடிக்கும், ரோட்ல திடீர்னு புலம்பிக்கிட்டே போவ, அவன உன்னை தேடிக்கிட்டு வருவான். சரி விடு, ஏதோ தப்பு நடந்தாச்சு. சரி ஆண்டி, எனக்கு 4-5 பாட்டில கொண்டு வந்து என் ரூம்ல போடுங்களேன். ஏ, நீ என்ன பெரிய துரையா? அட என்ன பேசுறீங்க? நான் உங்க வீட்டு கெஸ்ட் இல்லையா? அது இருக்கட்டும், என்ன உங்க வீட்டு தண்ணி இவ்வளவு இனிக்குது? போர் தண்ணி கிடைக்காதா? சரி இருக்கட்டும், நான் இதையே குடிச்சுக்கிறேன். சரி நான் ரூமுக்கு போறேன். என்ன பேசணுமோ அதை கரெக்டா பேசிக்கங்க. நான் வெளியில வரமாட்டேன். வாயை மூடு. இதுக்கு மேல நீ பேசக்கூடாது. நான் சொன்னது கேட்கலையா? கேட்கலையாடா? ஐ செட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் ரைட் நவ். வெளியே போடா. போயிடுவா. எனக்கு என்ன பெரிய உபகாரம் பண்ணியா நீ? இந்தா இதை நீயே வச்சுக்க. எனக்கு ஒன்னும் நீ பெரிய உபகாரம் பண்ணல. உங்களை தான் நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நான் இல்லன்னு வச்சுக்க நீங்க மாட்டிப்பீங்க. அதானே உங்களுக்கு என்ன? நீங்க ஏதாவது சொல்லி நீங்க தப்பிச்சுப்பீங்க. ஆமா, உங்க டாடி எங்க? அங்கிள், டாடி அங்கிள். அது சரி, உங்க அப்பா இல்லையா? வாயை மூடு பல்வேந்தர். அதிக பிரசங்கித்தனம் பண்ணாத. நான் எதுவும் பண்ணல. ஆனா ஒன்னு சொல்றேன், நான் இங்க தங்க போறது இல்ல. கைதி மாதிரி ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கேன். ஒரு டான்ஸ் பாட்டுன்னு எதுவுமே பண்ண முடியல. இதே நான் ஜெயிலுக்கு போயிருந்தா அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க கூட உட்காந்து சீட் அது விளையாடி இருப்பேன். இப்போ என் மனசை மாத்திக்கிட்டேன். நான் இங்க தான் இருக்க போறேன். சரியா? ஒரு குரு மந்திரம் சொல்ற, கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. நான் சேஃப்னா நீ சேஃப்மா. இந்த மிரட்டல் எல்லாம் உன்கிட்டயே வச்சுக்கோ பல்வேந்தர். நான் உனக்கு ஒரு குரு மந்திரத்தை சொல்லவா?
when I kill you, I will be safe and you will be dead. டெட் மேன் வாக்கிங். சரி பாட்டில தண்ணி ஃபில் பண்ணி கொடு, ரொம்ப போர் அடிக்குதுமா. உன்னை இவன் வெளியே வந்துட்டு நாம ஏதோ தப்பு பண்ண மாதிரி நம்மள திட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதோட அங்க ரிஷி என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்ல இருந்தா. ஆனா நடுவுல இந்த முட்டாள் வந்ததால ஐ லவ் யூன்னு சொல்லல. டோன்ட் பி சில்லி மலிஷ்கா. அட தேங்க் டு காட் நாம தப்பிச்சிட்டோம். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சொல்லுங்க, நிஜமாவே நீங்க என்ன அரைஞ்சிருப்பீங்களா? ரிஷி போகாம இருந்திருந்தா கண்டிப்பா நான் அரைஞ்சிருப்பேன். ஏண்டி அவன் இந்த வீட்டை விட்டு போகல, அதனாலதான் நான் கத்துனேன். அவனை விரட்ட வேண்டிய வந்தது. ஆனா மாமா ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லையே. மலிஷ்கா லுக்கியா, ரிஷி ஏதோ சொன்னானே, நீ நடு ரோட்ல இந்த மாதிரி. மலிஷ்கா, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. இஸ் இட் ஓகே? மாம், ஐ மீன் இட் மலிஷ்கா. நீ இருக்கிற வரைக்கும் தான் இந்த ரிஷி லவ் எல்லாமே இருக்கும். நீ போயிட்டேன்னு வையேன், அது ஒருத்தருக்கு தான் லாபமா இருக்கும். யாருக்குன்னு தெரியும்ல, லக்ஷ்மிக்கு. இங்க பாருமா, நீ என்னோட உயிர். நீ எனக்கு ஒரே ஒரு மக. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன். இத பாரு, ரிஷிய பத்தி எனக்கு தெரியாது. ஐ சீரியஸ்லி லவ் யூ. ப்ளீஸ் நெவர் டூ தட் அகைன். சாரி மாம், சாரி. நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஐ ப்ராமிஸ். கம். அதோட லக்ஷ்மி கூட ரொம்ப லக்கி. அவளை புரிஞ்சுக்கிற கணவன் அவளுக்கு கிடைச்சிருக்கான். ஆனா ரிஷி லக்ஷ்மியை விட ரொம்ப லக்கி. அதோட ரிஷிக்கு லக்ஷ்மியை விட நல்ல புரிதல் இருக்கு. ஒரு நிமிஷம், இப்ப சொன்னதை திரும்ப சொல்லு. என்னது? அதான் இப்ப சொன்னல, ரிஷிக்கு லக்ஷ்மியை விட நல்ல புரிதல் இருக்கு. பெர்ஃபெக்ட். உனக்கு புரிதலே கிடையாது. நீ தந்திரக்கார, நீ ஒரு கெட்டவன், குறும்புக்காரன். இதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோ. அப்புறம் லக்ஷ்மி, நான் என்ன யோசிச்சேன்னா, நீ எனக்காக இந்த விரதம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஐ மீன் வேற அர்த்தத்துல சொல்லல. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, அது ஒவ்வொரு மனைவியும் எதுக்காக இந்த விரதம் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டோட லைஃப்காக தான் இல்லையா? ரைட். சோ அதை நீ எப்பவும் பண்ணிட்டு தானே இருக்க. எல்லா நேரமும் என் உயிரை காப்பாத்துற, பிரச்சனை வரும்போதெல்லாம் உதவி பண்ற. சோ ஏற்கனவே ஆயுள அதிகமாக்கிட்ட. அண்ட் என்னவே நீ முழு லைஃபும் விரதம் தான் இருக்க. நான் உன்னுடைய மனைவியா இருக்கிறதுனால இது என்னோட தர்மம், இது என்னோட கடமை, இது என் மனசுக்குள்ள ஊன்றியது. அதோட இந்த ஒரு விரதம் இருக்கே, இது நான் மனைவியா இருக்கிறதுக்கான ஒரு கௌரவம். நான் ஒரு சுமங்கலி அப்படிங்கறத இந்த விரதம் எனக்கு ஞாபகப்படுத்துது. நீ என்னுடைய வாழ்க்கையில இருக்க, அதனால மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை முழுமையா இருக்கு. அதனால இந்த விரதம் எனக்கு ரொம்பவே முக்கியம் ரிஷி.